தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசனுடைய கள்ள தீர்க்கதரிசனம், கள்ள அற்புதம், கள்ள போதனைகள், அதுல கள்ள போதனைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் கள்ள போதனைகளை இந்த நாளிலும் எங்கள் மத்தியில இருக்கிறதான கள்ள போதனைகள், இந்த நாட்கள்ல நடக்கிறதான கள்ள போதனைகளை சிலவற்றை பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ எப்படி வாழ்ந்தாலும், இவன் பாவத்தில் வாழ்ந்தாலும் நீ பரலோகம் போய்விடலாம் என்கிறதான கள்ள போதனை அநேக இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. தாங்க நல்லா இருக்கணும், ஜனங்களை தங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ளணும், ஜனங்களை வைத்து தன்னுடைய காரியத்தை நடத்தணும் என்பதற்காக போதிக்கப்படுகிற கள்ள போதனை இது. கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனாலும் அது நித்தியத்துக்குள்ள நடத்தாது. 2 வசனத்தை வேதத்திலிருந்து ஆதாரம் காட்டுகிறேன். மத்தேயு 10:22, மத்தேயு 24:13 என் ஆண்டவராகிய இயேசுவே, ரட்சிக்க வந்தவரே, ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், இரத்தம் சிந்தினவர், பாடுபட்டவரே சொல்றாரு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் என்றால் மரண பரியந்தம், சாகும் வர அல்லது ஆண்டவருடைய வருகை வர நில நிற்கணும். இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்புல நிலைத்து வாழணும், நிலைச்சு இருக்கணும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவீர்கள், நித்தியத்துக்குள்ள வருவீர்கள், தேவனோடு வாழ முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது ஒருக்கா ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போயிடுவோம் கனவு கண்டு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே கனவு காண்றாக இந்த பூமியிலே இருந்து விடுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. இன்னொரு காரியம், மேலும் ரோமர் 5:20, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருக 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 கிருபை பெருகும் பெருகும் என்று இன்னும் ஒரு கள்ள போதனை. அப்ப பாவம் நீ செய்ய செய்ய உனக்கு கிருபை பெருகும். அப்ப நீ அந்த கிருபை இருக்கிறபடியா நீ தேவனிடத்துல போயிருவ, உன் ரட்சிப்புக்கு எந்த பழுதும் வந்து விடாது, அதை நீ இழந்து விட மாட்டேன்னா. நீ பாவம் செய்ய என்ன வருது? கிருபை வருகிறது என்பதாக வேதத்தை சரியாக விளங்கி கொள்ளாதபடி, ஆவியானவர் எழுதின அந்த நோக்கத்தை விளங்கி கொள்ளாதபடி போதிக்கிற மாமிசத்துக்குரிய போதனை. பாவம் பெறுகிற இடத்துல ஏன் கிருபை பெறுகிறது? உனக்கு இருக்கிற கிருபை காணாது, அதால நீ இன்னும் பாவம் செய்கிற, நீ இன்னும் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடுது, அதால உனக்கு இன்னும் நான் கிருபை தாரேன், இன்னும் கிருபைக்கு மேல கிருபை தாரேன். எப்படியாயிலும் அந்த பாவத்திலிருந்து நீ வெளியில வர வேண்டும், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீ தேவனிடத்தில் அந்த கிருபையை வைத்துக்கொண்டு தேவனுக்கு நேராய் நீ மாறி நித்தியத்துக்குள்ள வந்து விட வேண்டும் என்றுதான். நீ பாவம் செய்ய செய்ய உனக்கு இன்னும் ஆண்டவர் கிருபைதாரார் ஒழிய, நீ பாவம் செய்ய செய்ய உனக்கு கிருபைதார, நீ அந்த பாவத்துல சாகிறதற்கு அல்ல, அழிந்து போகிறதற்கு அல்ல, தேவனை விட்டு போகிறதுக்கு அல்ல, நரகத்துக்கு போகிறதுக்கு அல்ல. எப்படியாவது கிருபையை பிடிச்சிட்டு இன்னும் உனக்கு கிருபைதாரனப்பா, நீ எப்படியாவது அதை பிடிச்சிட்டு வெளியில வந்துரு, என்னிடத்துல வந்துரு என்பதற்காகத்தான் என் ஆண்டவர் அங்கே கிருபையை கூட்டி கொடுக்கிறார் ஒழிய, இந்த கள்ளர்கள் போதிக்கிறது போல பாவம் இருந்தா இன்னும் கிருபை இருக்கும், நீ அப்படியாய் போய் விடுவாய் பரலோகம் என்று கள்ள போதனைகள். கவனமா இருக்கணும். ஆவியானவர் சரியான சத்தியத்துக்கு நேராக எங்களை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.